ஹாய் எவ்ரிவன், ஐம் டாக்டர் சுகன்யா அனந்தராமன், மகப்பேறு மருத்துவர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ எல்லா மதருக்குமே வந்து இசிஜி எக்கோ வந்து எடுத்துடுறோம். எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்ட் மதர் பாடியில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படும், பேபியையும் மதரைக்காகவும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்ட் மதருக்கு வந்து பிளட் வால்யூம், பிளாஸ்மா வால்யூம் இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாகும். ப்ளஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ அந்த யூட்ரஸ் பெருசாகிறதுனால உங்கள் வயிறும் வந்து பெருசாகிட்டே வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டயஃப்ரம் அப்படின்ற ஒரு மசில் இருக்கும் லங்ஸுக்கும் அப்டமினல் கேவிட்டியும் பிரிக்கிறதுக்கு. அந்த டயஃப்ரம் வந்து கொஞ்சம் மேலே போகிறதுனால லங்கோட வைட்டல் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம், அது வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதனால் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து மூச்சு வாங்குகிற தொந்தரவு, ஒரு படபடப்பு தொந்தரவு அதெல்லாம் இருக்கும். அப்புறம் ரொம்ப நேரம் வந்து காலை வந்து தொங்க போட்டு உட்காந்துட்டே இருந்துச்சுன்னா காலில் வந்து வீக்கம் வரும். இதை வந்து பீடல் எடிமான்னு சொல்லுவோம். இப்போ ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கார்டியாக் ப்ராப்ளம் வருதுன்னா அவங்களுக்கும் இதே தொந்தரவு தான் வரும். மூச்சு விடுறதுல தொந்தரவு வரும், டிஸ்னியான்னு சொல்கிறோம். ஒரு படபடப்பு இருக்கும், அது வந்து பால்பிட்டேஷன் சொல்லுவோம். கால் வீக்கம் வரும், அதை பீடல் எடிமான்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து நார்மலாக இருக்க ப்ரெக்னென்ட் உமனுக்கும் இருக்கிறதுனால கார்டியாக் டிசீஸ் ஏதாவது ப்ரெக்னென்சியில் இருந்துச்சு அப்படின்னால நம்மளால் வந்து தனியாக வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ண முடியாது. இசிஜி எக்கோவும் எடுத்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் சின்ன வயசில் சில பேர்த்துக்கு வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட், வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட், அப்புறம் பிடிஏ, பேட்டன் டக்டஸ் ஆர்டீரியோசிஸ், அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப அக்ரவேட் ஆயிரும். அது வந்து நமக்கு தெரியாமலே போயிடும். அதனால ஒரு பேசல் இசிஜி அண்ட் எக்கோ வந்து 12th வீக் என்டி ஸ்கேன் பண்ணுறப்பே வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறப்பே வந்து எடுத்து பார்த்துக்குறோம். இல்லைனா வந்து சின்ன வயசில் உங்களுக்கே தெரியாமல் காய்ச்சல், முழங்கால் வலி அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கும். அதை வந்து ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ வந்து உங்களோட மைட்ரல் வால்வ் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருந்துச்சுன்னா மைட்ரல் வால்வ் ஸ்டினோசிஸ்ன்னு சொல்லுவோம். இல்லைனா வந்து அதில் ரீகஜிடேஷன் இருக்கும், மைட்ரல் ரீகஜிடேஷன். அந்த வால்வில் வந்து சரியாக வந்து பிளட்டு போக முடியாமல் இருக்கிறது. அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு சின்ன வயசில் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சுன்னா அது ப்ரெக்னென்சியில் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்கள வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுத்து பார்த்துக்கலாம். கார்டியாக் டிசீஸ் காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். அவங்க எல்லா மதரும் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டோம். அவங்க வந்து ஒரு ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சியில் வருவாங்க. இந்த மாதிரி ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சியில் வர மதர் வந்து நார்மலாக இருக்கிற ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணாமல் ட்ரெஷரி கேர் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே வந்து ஹார்ட் டிசீஸ் டாக்டர் வந்து 24 hours இருக்காங்க, கார்டியாக் ஐசியூ எங்கே இருக்கோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து செக்அப் பண்ணிவிட்டு ஃபுல் ஆன்டினேட்டல் செக்அப் பண்ணிவிட்டு அங்கே டெலிவரி பண்ணிக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ கன்சீவாக இருக்கப்போ 32 வீக்ஸ்லாம் வந்து கார்டியாக் அவுட்புட் வந்து ஜாஸ்தி ஆகும். அப்போ அந்த இன்க்ரீஸ்டு லோடை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு ஹார்ட் இருந்தால் தான் வந்து பண்ண முடியும். ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த வேல்வில் ஏதாவது ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இன்க்ரீஸ்டு லோடை வந்து மேனேஜ் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு வந்து கார்டியாக் ஃபெயிலியர் போகக்கூடிய ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். கார்டியாக் ஃபெயிலியர் போனாலும் இதே ப்ராப்ளம் தான் இருக்கும். மூச்சு விடுற தொந்தரவுகள் ஜாஸ்தியாக இருக்கும், அவங்களோட சேச்சுரேஷன் வந்து கம்மியாகும். அதை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஏதாவது தொந்தரவுகள் வந்ததுன்னா நம்ம சீக்கிரமே வந்து கேர் கொடுத்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இசிஜி எக்கோவில் ஏதாவது தொந்தரவு வந்துச்சு அப்படின்னா கம்பைன்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். டெலிவரி பார்க்குற டாக்டர் ஆப்ஸ்டிடிஷனும் பார்க்கணும், கார்டியாலஜிஸ்ட் ஹார்ட்டுக்குரிய ஸ்பெஷல் டாக்டரும் பார்க்கணும். இந்த மாதிரி கம்பைன்ட் அப்ரோச்சில் பார்க்குறப்ப வந்து அந்த ப்ரெக்னென்சியை வந்து நம்ம வந்து சேஃபாக டெலிவரி பண்ணிடலாம். இப்போ கார்டியாக் டிசீஸ் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம கண்டிப்பாக வந்து சிசேரியன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கும் வந்து நம்ம நார்மல் டெலிவரியை வந்து ட்ரை பண்ணலாம். பட் அதுக்குரிய ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஸ்பெஷல் பொசிஷனில் தான் வந்து அவங்களுக்கு டெலிவரி வந்து கண்டக்ட் பண்ண முடியும். அப்புறம் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஹார்ட் டாக்டரும் சைமல்டேனியஸாக பார்த்துட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு ஃபெயிலியர் சிம்டம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் சாதாரண இருமல், காய்ச்சல் அதெல்லாம் வந்துச்சுன்னா சாதா பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் இவங்களுக்கு வந்து இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் ப்ரொஃபைலாக்சிஸ், அந்த வேல்வில் வந்து எதுவும் இன்ஃபெக்ஷன் வாங்காமல் இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். எக்கோ பார்க்குறப்ப மெயினாக வந்து இன்ஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்புறம் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் ஏதாவதுலாம் இருந்துச்சுன்னா பல்மனரி ஆர்டரி ஹைப்பர் டென்ஷன் ஏதாவது வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா லங்ஸ் அஃபெக்ட் ஆகி பல்மனரி எடிமா அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம பேபிக்கும் மதருக்கும் வந்து பாதிப்பு வரதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கார்டியாக் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி. அதனால தான் வந்து நம்ம முன்னாடியே இசிஜி அண்ட் எக்கோ வந்து பார்த்து வச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் இன்ஷார்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லா மதருக்குமே வந்து என்டி ஸ்கேன் பார்க்குறப்பே வந்து இசிஜி அண்ட் எக்கோ பார்த்துறோம். எதனாலனா உங்களுக்கு கார்டியாக் ஹெல்த் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தான். ஹார்ட் வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி வந்து மதரும் வந்து பேபியும் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.